ஹாய் பிக் பாப். வாங்கடா உட்காருங்க. இட்ஸ் ஓகே. அப்பா எதுக்கு வர சொன்னீங்கப்பா? பாலாஜிங்கடா? அவன் ஸ்டடீஸ் ரிலேட்டடா ஏதோ குஜராத் வரைக்கும் போயிருக்கான். பூவலிங்கம் பிக் பாப் உங்ககிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையா? சொன்னா வந்திருப்பான்னு நினைச்சேன். கிருஷ்ணாவும் துரைமணி அது வந்து நேத்து நைட் ஒரு பார்ட்டி. நானும் அசோக்கும் வேணாம் தான் சொன்னோம். அந்த துரைமணி தான் கம்பல் பண்ணி ஆகணும்னு சொன்னதுனால ஒரு வேளை டயர்ட் ஆகி கிருஷ்ணாவும் துரைமணியும் தே ஸ்டில் ஸ்லீப்பிங். சரி, உங்க 4 பேருக்கும் ஒரு வேலை இருக்கு. ரொம்ப முக்கியமான வேலை. அதை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். செய்வீங்களா? செஞ்சிடலாம் பிக் பாப். என்ன வேலைன்னு சொல்லுங்க. நீலவேணியோட அம்மா நாகவள்ளி இருக்கல்ல, அவ பொக்கிஷ பெட்டியை எடுக்கிறதுக்காக அவளுடைய குலதெய்வம் கோயில்ல ஒரு பூஜை பண்ண போறாள். ஓகே பிக் பாப், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த பூஜையில நாங்களும் கலந்துக்கணும், அவ்வளவுதானே? கலந்துக்கிறோம். டேய், அது அவ பண்ற பூஜைடா. அவ நம்மளோட எதிரி, நமக்கு எதிரா பண்ணிக்கிட்டு இருக்கா. அது நல்லபடியா நடந்துட்டா அது அவளுக்கு தான் நல்லது. அதுல போய் நீங்களும் கலந்துப்பீங்களா? ஓ, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிக் பாப். நான் தான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நாங்க வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க. டேய், அந்த பூஜை நடக்க கூடாது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அங்க பூஜையே நடக்க கூடாது. அதை எப்படியாவது நிறுத்தணும்டா. ஓகேப்பா, அங்க போய் ரகலை பண்ணா பூஜையே நடக்காது. அது தன்னால நின்னுடும். ஆனா இத ஆளை வச்சே செய்யலாமே. டேய், விவரம் புரியாம பேசாதடா. இல்ல பிக் பாப், அசோக் கரெக்டா தான் சொல்றான். என்னடா சொல்றா? இல்ல பிக் பாப், அதாவது இந்த மாதிரில வேலை செய்ய ப்ரொஃபஷனல் ஆள் இருக்காங்க. அவனுங்க கிட்ட அமௌண்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், அவனுங்க குடிச்சு அந்த இடத்தையே டெரரா மாத்திடுவாங்க. இது தெரியாம தான் உங்களை நான் கூப்பிட்டனா? எனக்கே பாட சொல்லி தெரியா? இல்ல பிக் பாப், நாட் லைக் தட். இங்க பார், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்க 4 பேரும் போறீங்க. நாகவள்ளி அந்த பூஜையை பண்ண விடாம நீங்க தடுக்கிறீங்க. உங்க வேலை அதோட முடியல. வேற என்ன செய்யணும்? அந்த நாகவள்ளிய ஒரே அடியா கொல்லணும். அவளை சாகடிக்கணும். ஐயோ, ஓ மை காட், வெறும் பூஜை மட்டும் தான் பார்த்தா நீங்க மர்டர் வேற பண்ண சொல்றீங்களா? பிக் பாப், இதுக்கு அசோக் கம்ப்ளீட்டா சூட் ஆவான். இவன்கிட்ட நீங்க பேசிடுறா. என்னடா உனக்கு பயமா இருக்கா? அப்பா, ஏற்கனவே சஞ்சீவ் செத்து போயிருக்கான். நாங்களே பயந்து போயிருக்கோம். இப்ப போய் அந்த கிழவியை மர்டர் பண்ண சொன்னா எப்படிப்பா? டேய், சாரிப்பா, எங்களால முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. டேய், இருங்கடா. ஏன்டா இப்படி பயந்து சாகுறீங்க? நமக்கு சாவு எப்ப வேணும்னாலும் வரலாம். ஆனா இருக்கிற காலம் வரைக்கும் வீரனா இருக்கணும்டா.